தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்னென்னா சென்டாக் புதுச்சேரி .in www.centacpuducherry.in அப்படின்ற வெப்சைட்டில் புதுச்சேரி கவுன்சிலிங் கமிட்டி நமக்கு நான் நீட் பேஸ்டு கோர்சஸ், அதாவது நீட் இல்லாமல் இருக்கிற எல்லா கோர்சஸ்க்குமே அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. 8ஆம் தேதியான நேற்று. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். 25ஆம் தேதி கிட்ட லாஸ்ட் டேட் இருக்க போகுது. இதுக்கு இடையில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங், பிஆர்க்கு, அது இல்லாமல் காமர்ஸ் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், லா கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்சஸ், இந்த மாதிரி எல்லா கோர்சஸுக்கும், அதாவது நீட் தவிர எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் இதெல்லாம் தவிர்த்து மீதி இருக்கிற நீட் இல்லாமல் இருக்கிற எல்லா கோர்ஸுக்குமே அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் புதுச்சேரியுடைய சென்டாக்கோட வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு தனித்தனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஆர்க்கில் பண்ண போகிறீங்க. பிஆர்க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகல, பட் நான் நீட்ன்றது இது எல்லாமே தான். அப்ளிகேஷன் பிஆர்க்கு விரைவில் ஷார்ட்லி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு மற்ற கோர்சஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதனுடைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி ஃபில் பண்ணுன்றது ஒரு டெமோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ அப்ளிகேஷனை பற்றிய டீட்டெயிலை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனில் முக்கியமாக என்னென்ன கோர்சஸ் அப்படின்றத திரும்ப ஒரு நான் சொல்லிடுறேன். ப்ரொஃபஷ்னல் என்ஜினியரிங் பிஆர் கோர்சஸ், இது இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் பயாலஜி பேஸ்டு டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ், ப்ரொஃபஷ்னல் லா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி, வொகேஷ்னல் கோர்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோர்சஸ், இது இல்லாமல் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்சஸ், இது எல்லாமே நமக்கு இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இதில் இந்த அப்ளிகேஷன் எந்தெந்த கோர்ஸில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றதே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீட் கோர்சஸாக இருந்ததுன்னு சொன்னால், எம்பிபிஎஸ், பிடிஎஸ்லாம் படிக்கிறாங்க இல்லையா, இதற்கு நீட் கோர்சஸாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு 1160 சீட் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. அதே போல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாத்துக்குமே 5264 சீட்டு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்குது. அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸில் பண்ணுறவங்களுக்கு 4320 சீட்டுக்கிட்ட இருக்குது. ப்ரொஃபஷ்னல் ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு 75 சீட்டு. லேட்ரல் என்ட்ரி சீட்டு என்ஜினியரிங்கில் படிக்கிறதுக்கு பாண்டிச்சேரி, அதாவது பிடியூன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது 334 கோர்சஸ், இது உமன் என்ஜினியரிங் காலேஜ்லேயும் சேர்த்து, உமன்ஸ் என்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து அவங்க சொல்கிறாங்க. ப்ரைவேட் ப்ரொஃபஷனல் என்ஜினியரிங் காலேஜஸ் 334 சீட்டு இருக்குது. இது டோட்டலாக 11,153 சீட்டுக்கு நான் நீட் கோர்சஸ்க்கும் சேர்த்து நமக்கு கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க இந்த கவுன்சிலிங் பாடி அப்படின்றது. அடுத்தது டாக்குமெண்ட்ஸ். எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்ளிகேஷன் 20 கேபிலேருந்து 50 கேபிக்கு வரைக்கும் வச்சுருக்கணும். அதே போல் ஸ்கேன்டு சிக்னேச்சர் அப்ளிகேஷன், இங்கே கையெழுத்தில் ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி இமேஜை எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு 20லேருந்து 50 கேபி சைஸு. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அல்லது ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்த டேட் ஆஃப் பர்த்து ஆர் மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அது 100லேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். இது ஏஜ் ப்ரூஃப்காக. அதே போல் மார்க் ஷீட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக +2 முடிச்சுட்டு தான் நீங்கள் போக போகிறீங்க. இப்போ +2 முடிச்சுட்டு போகும்போது அந்த +2 உடைய மார்க் ஷீட்டு கண்டிப்பாக இருக்கணும். டிசி கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு நீட்டோட ஸ்கோர் கார்டு, ஜேஇ முடிச்சிருந்தீங்கன்னா ஜேஇயோட ஸ்கோர் கார்டு, நாட்டா ஜேஇ முடிச்சுட்டு நாட்டாவோட அப்புறம் நாட்டா ஸ்கோர் கார்டு, இது எல்லாமே எது இருந்தாலுமே அதை நீங்கள் தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் 100 to 500 கேபிக்குள்ளே. டிசி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், லாஸ்ட்டாக கடைசி எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்றதுக்குரிய சர்டிஃபிகேட்டு 100லேருந்து 500 கேபி வரைக்கும் வச்சுருக்கணும். இது டாக்குமெண்ட்ஸாக சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இந்த நான் நீட் கோர்ஸ் பேஸஸ்க்கு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 500, அதர் கேண்டிடேட்னால் 1000, அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு 1500. அதர் ஸ்டேட்டு கலந்துக்கலாம்னா தாராளமாக கலந்துக்கலாம். அவங்க இந்த கவுன்சிலிங் கலந்துக்கிறதுக்கு அமௌண்ட் 1500 பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்சஸ்க்கெலாம் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 150, அதர்ஸ்க்கு 300, அதர் ஸ்டேட்டில் இருந்து வரவங்களுக்கு 500. இது ஆல் யூஜி நான் நீட் கோர்சஸ், என்ஆர்ஐ ஸ்பான்சர் எல்லாத்துக்கும்